வணக்கம், வந்தனம், நமஸ்தே. ஆ, என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சரவெடி சீரிஸ்ல ஐபிஎல்லோட ஐபிஎல் டீமோட ஸ்குவாட பத்தி. இன்னைக்கு நம்ம ஆர்சிபி அண்ட் ஸ்குவாட ரிவ்யூ பண்ணலாம். நம்ம கூட இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்கிறாருன்னா, ஷெரீப். ஷெரீப், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஆர்சிபியோட பயங்கரமான ஃபேனு. அவன் கொஞ்சம் கன்னடால தான் பேசுவான். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து சப்டைட்டில் போடுறோம். ஓகே, ஆர்சிபி யார் பிளேயிங் 11 ஸ்டார்ட்? ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீம் பத்தி பேசிடலாம். ஆர்சல்ல இது வரையும் புவி, ஃபில்சால்ட்டு, லிவிங்ஸ்டனு, நம்ம பவன் கேட்கல எல்லாருக்கிட்டையும். யார் சொல்றா ஆர்சிபி பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? RCB playing 11 Phil Salt, Virat Kohli. Number 3 Jacob Ethel. Number 4 Rajat Patidar. Number 5 Leon Livingston. Number 6 Jitesh Sharma. Number 7 Krunal Pandya. Number 8 Suyash Sharma or Swapnil Singh. Number 8 Yash Dayal. Number 9 Bhuvneshwar Kumar. Number 11 Josh Hazlewood. Number 11 impact player வந்து நான் ராசிக் சலாம் இம்பாக்ட் வேணா. சரி நீ எழுத. ನನ್ನ ಪ್ಲೇಯಿಂಗ್ ರಜತ್ ಪಟಿದಾರ್, ವಿರಾಟ್ ಫಿಲಿಪ್ ಸಾಲ್ಟು, ಒನ್ ಡೌನ್ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ, ಲಿವಿಂಗ್ಸ್ಟನ್, ಜಾಕಬ್ ಬೇತಲ್, ಜಿತೇಶ್ ಶರ್ಮಾ, ಕೃಣಾಲ್ ಪಾಂಡ್ಯ, ಮನೋಜ್ ಬಾನ್ಗೆ, ನುವಾನ್ ತುಷಾರ, ಸುಯಾಶ್ ಶರ್ಮಾ, ಭುವನೇಶ್ವರ್ குமார். ஓகே, விக்கி நல்லா இருக்கு. என்னுடைய பிளேயிங் 11 இப்ப சொல்றேன் பாரு. ஸ்டார்டிங் ஓபனர் ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், ஒன் டவுன் விராட் கோலி, ஃபோர்த் பிலிப் சால்ட், அஞ்சாவது லிவிங்ஸ்டன். ஓகே, சோ இப்போ நான் எத்தனை பிளேயர் சொல்லியிருக்கேன்? ஓகே, நோ இஷ்யூ. ஆறாவது குர்னல் பாண்டியா, டீம் டேவிட் இருக்காரு, அவர் 7ஆவதா வருவார். அவரும் ஆல்ரவுண்டர் தான், ஒரு நல்ல பவுலர் ஆல்சோ. புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கடி, அப்புறம் நம்ம யஷ் தயால், ஒரு ஸ்பின்னர். யார் இருப்பாங்கன்னா விராட் கோலி, ஃபில்சால்ட், படிக்கல், ரஜத் படிதா, லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குணல் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், ஹேசல்வுட், புவி அண்ட் யாஷ் தயால். பிளேயிங் 11. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபியில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தா ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் தான் ப்ராப்ளம். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி டீம் வந்து செட் ஆயிடுச்சு. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் டீம் சூப்பராக இருக்குது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி டீம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது ஒண்ணுதான். அவங்க ஆஃப் ஸ்பின்னர் வந்து லியான் லிவிங்ஸ்டனை தான் நம்பி இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. இஸ் அ பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர். ஏன் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர்? ஏன்டா கிளின் மேக்ஸ்வெல் கலக்கலையாடா ஆர்சிபிலேட்டா? ஸோ லியான் லிவிங்ஸ்டன் அவ்வளோ ஓவர் போடுவாரா? மேக்ஸ்வெல் வந்து இன்டெலிஜென்ட். லியான் லிவிங்ஸ்டன் எப்படின்றது அவ்வளோவா ப்ரூவன் கேண்டிடேட் கிடையாது. அதனால கொஞ்சம் கஷ்டம் தானா. ஆஸ்திரேலியா டீம்ல இருக்கும்போது மட்டும் இன்டெலிஜென்ட். இந்தியா டீம் இந்த ஆர்சிபி வந்துட்டோம்னா ஸ்லீப்பிங் மோடு. ஆர்சிபில மேக்ஸ்வெல் வந்து ஒரு சீசன் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. மேக்ஸ்வெல் வந்து பஞ்சாப் ரிவ்யூல சொல்லுவேன். எனக்கும் தெரியும்பா. ஸ்டார்டிங் அதாவது நம்ம அவன் பேர் என்ன, ஓபனர் பேட்ஸ்மேன் டூப்ளஸ் கேப்டனா தான் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆடினான். அதானா அந்த 2023 அந்த கேஜிஎஃப் நம்பியே இருந்தாங்க டீம். அவங்க அடிச்சா டீம், இல்லனா இல்ல. ஆனா இந்த டைம் டீம் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது. நீ 8 வரைக்கும் அவங்க பேட்டிங் ஆட் இருக்குது. நீ அந்த சின்னசாமி கிரவுண்ட்ல அவங்க எல்லாருக்குமே படும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஆஃப் ஸ்பின்னர் ஒரு மிச்சல் சாண்டனரை ட்ரை பண்ணியிருந்தா கெச்சிருந்தா ஒரு ஜம் மாதிரி நான் பார்த்திருப்பேன். உண்மையாவே சரி, அதான் அருமையா அதான் முடிஞ்சிச்சு. பண்ண வரையும் பேசுவோம். சரி சார், ಟೀಮ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಆಫ್ ಸ್ಪಿನ್ ಏನು ಲಿವಿಂಗ್ಸ್ಟನ್ ಇದನ್ನ ಹಾಕೊಂತಾನೆ, ಅದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ಬಟ್ ನನಗೊಂದು ಸಿರಾಜನ್ ಇಟ್ಕೋಬೇಕಂತ ಒಂದು ಒಪಿನಿಯನ್. ಬಿಕಾಸ್ ಎಸ್ ದಯಾಲ್ಕಿಂತ ಸಿರಾಜ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎಂಡ್ ಅಲ್ಲಿ ಸ್ಲೋವರ್ ಬಾಲ್ ಆಗ್ತಾನೆ ಸಿರಾಜ್. ಸ್ಲೋವರ್ ಬಾಲ್ ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಚಸ್ ಲಾಸ್ಟ್ MS ಧೋನಿ ಔಟ್ ಆಗಿದ್ದು ಒಂದು ಸ್ಲೋವರ್ ಒನ್ನೆ. ಅದೇ ಸ್ಲೋವರ್ ಬಾಲ್ ವಿಕೆಟ್ ಬೀಳೋ ಚಾನ್ಸಸ್ ಜಾಸ್ತಿ ಎಂಡ್ ಅಲ್ಲಿ ಪ್ರೆಷರ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ, ಚೇಜಿಂಗ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ರನ್ ಚೇಜಿಂಗ್ ಇದ್ದಾಗ ಸ್ಲೋ ಬಾಲಿಗೆ ಹೊಡೆಯಕ್ ಹೋಗಿ ಔಟ್ ಬಾಲ್ ಆಗ್ತಾರೆ, ಕ್ಯಾಚಸ್ ಬಾಲ್ ಹೇಳ್ತವೆ. ಸೊ ಅವ್ನು ಬೆಟರ್ ಆಪ್ಷನ್ ಇದ್ದ, ಅವ್ನು ಬಿಡಬಾರ್ದಾಗಿತ್ತು. ಓಕೆ, ಮೇ ಬಿ ಅದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಬಹುದು. ಕ್ಯಾಪ್ಟನ್ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ. ராஜா கோலி கேப்டன் விராட் கோலி தான்டா. அருணா
ரஜத் பட்டிதார். நான் விராட் கோலி சொல்றேன். விராட் கோலி தான் கேப்டனா. விராட் கோலி தான் கேப்டன் தான் வரும். ஆக்சுவலி ரஜத் பட்டிதார் நல்ல பிளேயர் இல்ல தான். டொமஸ்டிக்ல நல்லா கேப்டன் பண்ணிருக்கான். பட் ஆனா எனக்கு ரொம்ப இல்ல இப்ப 18 சீசனு 18 நம்பரு, அதனால விராட் கோலி கேப்டன் கொடுக்க சான்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம விராட் கோலி கிட்ட ஏன் கேப்டன் கொடுப்பாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் 18 crores தான். தம்பி நீ அத பேச விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 3 crores கொடுத்தாங்க. நீ விராட் கோலி பத்தி பேச. இல்ல நான் சொல்றேன், நான் மேபி அவங்க யோசிக்கிறது என்னன்னா விராட் கோலிக்கு 18 crores தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனோட salary இருந்திருக்கணும். இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க, பே பண்றாங்கன்னா அவங்க வந்து விராட் கோலியை தான் கேப்டன் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியன் டெஸ்ட் ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಯಾಕೆ ಬೇಕಂದ್ರೆ ಅಗ್ರೆಸಿವ್ನೆಸ್ ಇಸ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಬಟ್ ಅವ ವೈಟ್ ಬಾಲ್ ಅಷ್ಟ ಅಗ್ರೆಸಿವ್ ಇಲ್ಲ, ಅವನ ಕ್ಯಾಪ್ಟನ್ಸಿ ಅಷ್ಟ ಸರಿ ಇಲ್ಲ. ನೆಟ್ ಬಾಲ್ ಅಂದ್ರೆ ಬಟ್ ರಜತ್ ಪಟಿದಾರ್ಗೆ ಕಂಪೇರ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವನೇ ಓಕೆ. ಕಂಪೇರ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ ಬೆಸ್ಟ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಬೆಸ್ಟ್ ಬಿಕಾಸ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ವಿತ್ ಅಗ್ರೆಸಿವ್. ನಿಮ್ಗೆ ನೀವ್ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕುನಾಲ್ ಪಾಂಡ್ಯಾಗ್ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಜಿತೇಶ್ ಶರ್ಮಾ ಕೊಡ್ಬೇಕು. ಜಿತೇಶ್ ಶರ್ಮಾ தரமாட்டாங்க அப்படிலாம், ஆர்சிபி அப்படிலாம் தரமாட்டாங்க. பட் ஆனா ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் இயர் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்தியன் பிளேயர்ஸை வச்சு ஒரு மெயின் டீம் அடிச்சு கொடுத்தாரு பஞ்சாப்ல. அதனால மேபி ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். ಬ್ಯಾಟಿಂಗ್ ಯೂನಿಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ದಿಸ್ ಟೈಮ್. ಬ್ಯಾಟಿಂಗ್ ಯೂನಿಟ್ ಸೂಪರ್. பேட்டிங் ஆனா பேட்டிங்க்கு 10க்கு 9 கொடுக்கலாம், பவுலிங்க்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஓகே. ஸ்பின்னருக்கு ஸ்பின்னருக்கு ஒரு 5 ஓவரால் கொடுக்கலாம். பவுலிங் சொல்ற நீ? ஆமா, ஓவரால் பவுலிங்க்கு ஒரு 7 கொடுக்கலாம். சரி ஓகே, ஓவரால் பவுலிங் அப்படி பாத்தீங்க. சரி சரிப்பா, நீ ಹೇಳಿರಾ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟು? ಬ್ಯಾಟಿಂಗ್ 9 ರಾ 10-9. ಬೌಲಿಂಗ್ ಬಾಲಿಂಗು 8 ಕೊಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. அருணி பேட்டிங் 9.5. நான் எல்லாமே நல்லா ஹார்ட் ஹிட்டர்ஸா இருக்கிறாங்க. பவுலிங்க்கு நான் வந்து 8 தானா கொடுப்பேன். ஸ்பின்னர் இல்ல, அது ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான். நானே பேட்டிங்க்கு 8 தான் தருவேன், பவுலிங்க்கு 7 தான் தருவேன். ஏன் சொல்லிட்டா, லிவிங்ஸ்டன் ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. ஓகேவா? லிவிங்ஸ்டன் ப்ரூவன் கேண்டிடேட் பெர்ஃபார்ம் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பண்ணது இல்லடா, அதனால தான் நான் ஜென்யூனா கொடுக்குறேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேப்டன் கிட்ட விளையாடிக்கலாம், பட் இப்ப வருதான் விராட் கோலி அண்டர். டேய் விராட் கோலி சரி விடு, சரி உங்க இஷ்டம். பட் நான் இவ்வளவுதான் கொடுப்பேன். விராட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரோஸ்ட் பண்றோங்கப்பா. நீ ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் இது பண்ண கூடாதுப்பா. நான் யாரா இருந்தாலும் ஜென்யூனா தான் கொடுப்பேன். சரி சரி. மேக்ஸ்வெல் லாஸ்ட் சீசன் வச்சு செஞ்சு அனுப்பணும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணீங்க? அசிங்கமா திட்டி நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டு அனுப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? டேய் சிஎஸ்கே ಸ್ಟಾರ್ ಪ್ಲೇಯರ್ ಲಾಸ್ಟ್ ಸೀಸನ್ ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ವಾ ಅಂತ ಕೇಳು ಶೇರಫ್ಗೆ. ಸರಿ ಅದೇ ಒಂದು ಸೀಸನ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ, ಅದು ಒಂದು ಸೀಸನ್ ಕಾಮನ್ ರಾ. ನಾವು ಪ್ರೆಸೆಂಟ್ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿನೇ ಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿಲ್ಲ. ಅದೇ ನಾನು 8 ಕೊಟ್ಟಿದ್ದು. ನಾ ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ವಿರಾಟ್ ஒரு நிமிஷம் லியான் லிவிங்ஸ்டன் நீ ஸ்டார்ட் சொன்னல, ஐபிஎல் அவன் ஐபிஎல் ப்ரூவன் கேண்டிடேட் இல்ல ஒரு நிமிஷம் இருனா விக்னேஷ்னா. லியான் லிவிங்ஸ்டன் நீ சொன்னல ஐபிஎல் ப்ரூவன் கேண்டிடேட் கிடையாதுன்ட்டு. லாஸ்ட் மேட்சஸ்ல லாஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் இயர்ல 7 மேட்சஸ் விளையாடினா 111 இன் மிடில் ஆர்டர், 111 அடிச்சிருக்கா, 142 ஸ்ட்ரைக் ரேட் 142 ஸ்ட்ரைக் ரேட். 2023ல 9 இன்னிங்ஸ் 279 ரன்ஸ் 163 ஸ்ட்ரைக் ரேட். 2022ல 14 மேட்சஸ் 473 ரன்ஸ் 181 ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் 36ல இருக்கு. லியான் லிவிங்ஸ்டன் குறை சொல்ல முடியாது. நான் வந்து பஞ்சாப்க்கு அவனை பார்த்த வரைக்கும் அவன் பெருசா ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகேவா? பஞ்சாப்ல இந்த தடவை தான் போய் எனக்கு தெரியல, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது போல விளையாடாங்க. அவன் லிவிங்ஸ்டன் சக்கதா ஆடுதுன்னா இல்ல ಯಾರು ಲಿವಿಂಗ್ಸ್ಟನ್ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಡಿಲ್ಲ, ಬಟ್ ಅವ್ನು ರೀಸೆಂಟ್ ಫಾರ್ಮ್ ಚೆನ್ನಾಗಿದಾರ. ಅಪೋಸಿಟ್ ವೆಸ್ಟ್ ಇಂಡೀಸ್ ಔಟ್ಸೈಡ್ ಫಾರ್ಮ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತು. ಇಲ್ಲ ಔಟ್ಸೈಡ್ ಫಾರ್ಮ್ சொல்லல ನಾನು. ಅವನ್ ಹೆಂಗಂದ್ರೆ ಸ್ಪಿನ್ನರ್ ಸ್ಪೀಡ್ ಎರಡು ಎರಡಕ್ಕೂ ಹಿಟ್ಟರ್ ಗೊತ್ತುರಾ, ಅವ ಲೆಗ್ ಸ್ಪಿನ್ನರ್ ಆಫ್ ಸ್ಪಿನ್ನರ್ ಎರಡು ಮಾಡ್ತಾನೆ, ಅದೂ ಗೊತ್ತು. ಎರಡು ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ್ ಸಖತ್ ಪ್ಲೇಯರ್, ಅದೆಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮೇ ಇಲ್ಲ. ಬಟ್ ಇವಾಗ ಅವ ಐಪಿಎಲ್ ಇನ್ನೂ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅದ್ವಿಯೇ ಈ ಸಲ ಮಾಡ್ಬೋದು, ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಮಾಡಿದಾನೆ, ಬಟ್ ಈ ಸಾರಿ ಮಾಡ್ಬಹುದಲ್ಲ, ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು. ಅದಕ್ಕೆ ನಾ 8 ಕೊಟ್ಟಿದ್ದು ಗೊತ್ತಾ? ಯಾರು
உன்னுடைய But சைடு இருந்து நீ 8 குடுக்குற, எங்களோட சைடு இருந்து நாங்க 9க்கு மேலயே குடுக்குறோம். ஏன்னா 9.5 RCB இந்த வச்சு 9 ரன்களை அடிக்க போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். புரியல. ஓகேவா? ஆ? இந்த வச்சு செம்ம அடி ஓமக்குத்து எந்த டீமா இருந்தாலும். சரி பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹோப்ஃபுல்லி ஈசாலா கப் நம்பே வருடம் கவலைப்படாதீங்க. கப் ரேஞ்சுக்கெல்லாம் போகாதீங்க. செமிஃபைனல் ரேஞ்சுக்கு போங்க. எங்க டார்கெட் செமிஃபைனல் வரைக்கும். main goal Isala Cup ನಮ್ದೇ, that is goal ம். ಅಷ್ಟೇ. That's a goal. கோல் ஓகே பட் கப் ஓடுறது ಬಿಟ್ರೆ ಆಮೇಲೆ ನಮಗೆ Overall- package ஓவரால் ரேட்டிங் டீம் ஓவரால் ரேட்டிங் 8 கொடுக்குறேன். overall 8.5. 8.5. 8.5. ம் 8 overall rating 8 நான் 7.5. 8 ಕೊಡ್ತೇನೆ. I am RCB fans, guys. 7.5. Please support for this channel. புரியல. Please support for this channel. இல்ல, I am RCB fans. விக்கி ஏதோ சொன்னா. We are also RCB fan. அதாவது ஆர்சிபி ஃபேன்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பீயிங் ஆர்சிபி ஃபேன் இஸ் நாட் ஈஸி. ஓகே. It's okay next team review. ஹோப் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கமெண்ட் வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஏன்னா நாங்க இப்பதான் பண்ணிட்டுக்கிறோம் வீடியோ. கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கப்பா. முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. Okay, guys. Bye.